ரித்திகா, ஒரு கப் டீ கொண்டு வாமா. ரித்திகா, என்னாச்சு? ரித்திகா, ரித்திகா எங்க போயிட்டா? ரித்தி செல்லம், அம்மாவும் பொண்ணு எங்க போயிட்டாங்க? அட, ரெண்டு பேரும் மூவி பார்க்க போயிட்டாங்களா? நான் ஒரு சரியான ஞாபகம் வருது கேஸ். ஒரு புது ஊருக்கு போய் அங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது நல்லதுதான். ஆனா அங்க ஒரு கெட்ட ஆத்மா தன்னோட குறிக்கோளை நிறைவேற்றிக்க உங்களை அந்த ஊருக்கு கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? இது மும்பையில இருந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சின்ன ஊருக்கு ஷிஃப்ட் ஆன தீபாவும் அவங்க குடும்பத்தோட கதை. இந்த மாதிரி ஒரு துஷ்ட ஆத்மாவோட மாய வலையில தான் சிக்கிக்க இருந்தாங்க. இது ரொம்ப ಚೆನ್ನಾಗಿದೆ சார். ஐ மீன் வெரி நைஸ் பங்களோ. இது பிராண்ட் நியூ பங்களா சார். டவுனை விட்டு கொஞ்சம் வெளியதான் இருக்கு, பட் ரொம்ப அமைதியா இருக்கும் சார். வெரி பீஸ்ஃபுல். அது மட்டும் இல்ல, இங்க எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இல்ல, தண்ணி ப்ராப்ளம் இல்ல, எந்த ப்ராப்ளம் இல்ல சார். நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் டீல் தான் சார் கொடுத்துருக்கேன். அப்பா அப்பா, நெருப்பு அங்க பாருங்களேன், புகையெல்லாம் வருது. நெருப்பா? எங்க? அதோ அங்க. ஒண்ணுமே இல்லையே. வா உள்ள போலாம். கம் சார், கம். ப்ளீஸ் கம் சார், கம் சார். இதுதான் உங்களோட பங்களோ, இதுதான் உங்களோட கீஸ். இனிமே இது உங்களுக்கு சொந்தம். தேங்க்யூ. சரி சார், டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங், நீங்க இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்களா? இல்ல நான் ஒரு பிசினஸ்மேன்.
இங்க நான் என்னோட பிசினஸ் ஆரம்பிக்க தான் வந்திருக்கேன், காஃபி எக்ஸ்போர்ட். ஓ ஓகே சார், வெரி நைஸ் டிசிஷன். நான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ஏன் சொல்றேன்னா இங்க கூர்க்ல நிறைய பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்கு, ரொம்ப பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். எனக்கு நிறைய எஸ்டேட்ஸ்லாம் தெரியும். உங்களுக்கு வேணும்னா, அதாவது பார்க்கணும்னு நினைச்சா நான் காட்டுறேன். ஆமாமா, கண்டிப்பா. நாளைக்கு காலைல போலாமா? வெரி குட் சார், வெரி குட். நாளைக்கு காலையில நம்ம போயிடலாம். மேடம், உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், நாளைக்கே பார்க்கணும்ன்றாரு. வெரி குட் சார், வெரி குட். நாளைக்கு நான் 5 மணிக்கு நான் உங்களை பிக்கப் பண்ண வரலாமா? யா ஷோ, கண்டிப்பா. ஓகே சார், early morning 5. ஓகே ஓகே சார், தேங்க் யூ சார். சொல்றதுக்கே வெக்கமா தான் இருக்கு. பிசினஸ் மேன். தீபா, ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் அகைன். எனக்கு வாக்குவாதம் பண்ண பிடிக்கல. ரியலி? உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்லைனா இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு செய்றீங்க? நான் எந்த தப்பான வேலையும் செய்யல. ஒரு கல்யாணமான மனுஷனா இருந்தும் கூட உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய பாஸ் கூடவே. லிசன் தீபா, இங்க வரதுக்கு முன்னாடி நாம என்ன டிசைட் பண்ணோம்? இந்த டாபிக்க பத்தி நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஆனா நீ என்னடானா, இங்க பாரு தீபா, நடந்த விஷயங்களை நீ மறக்கிற வரைக்கும் உன்னாலையும் நிம்மதியா இருக்க முடியாது, என்னையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன். Vikram, I'm sorry. அட, அப்பா இந்த பக்கம்ல போனாங்க, இந்த பக்கம் எப்படி? தீபா, இது எல்லாத்தையும் மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்பு. எனக்காக இல்லைனாலும் ஸ்வேஷ்காகவாது யோசி. நாம ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். அங்க அப்பா யார் கூட பேசிட்டு இருக்காரு? மம்மி தான் கிச்சன்ல இருக்காங்களே. தீபா, ப்ளீஸ். இது என்னது தீபா? கங்கா தீர்த்தம். வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அம்மா இதை தெளிக்க சொன்னாங்க. இதுக்கு பதிலா அம்மா கொசு மருந்தியாவது கொடுத்துருக்கலாம். கொசுவாது இல்லாம இருந்திருக்கும். விக்ரம், என்ன சொல்றீங்க? வீட்டுல கங்கை நீர் தெளிச்சா வீட்டுல இருக்கிற கெட்டது எல்லாமே சுத்தமாகும். Come on தீபா, for God's sake. நீ படிச்சவ, இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்புவியா என்ன? Come on. என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு தீபா? என்னாச்சு?
உனக்கு என்னாச்சு தீபா? ரொம்ப வலிக்குது. இரு, நான் தைலம் தடவி விடுறேன். நானே போட்டுக்கிறேன். விக்ரம், எனக்கு ஹெல்ப்புக்கு மெய்ட் வேணும். வீட்டு வேலையில என்னால தனியா செஞ்சுட்டு இருக்க முடியாது. சரி, நான் நாளைக்கு விசாரிக்கிறேன். நீ எங்க போய் விசாரிக்க போற? நீ தான் நாளைக்கு காலையில காஃபி எஸ்டேட்டை பாக்குறதுக்கு அந்த ஏஜென்ட்டோட போக போறியே. மேடம், வேலைக்கு ஆள் வேணுமா? உங்களை விக்ரம் சார் அனுப்புனாரா? நான் ஒரு வேலைக்காரி. உங்களுக்கு வேலைக்காரி வேணுமா? உன் பேர் என்ன? என் பேர் பாய். சரி, மாசம் என்ன சம்பளம் எதிர்பார்க்கற? 300? நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே தான் இருப்பியா? இங்க கூட வா. நான் இங்கே தான் இருப்பேன். சரி சரி, சமையலுக்கு ஏதாவது சமையல் பண்ண தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வர முடியுமா? நானே செய்றேன். சரி வா. கிச்சன் தீபா, தீபா, வாசனை ரொம்ப நல்லா இருக்கே. மேடம் ஏதோ ஸ்பெஷலா சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தீபா, தீபா, ரொம்ப பசி எடு. நான் வேலைக்காரி.
பாய் கச்சோரி கொடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி. தேங்க்யூ. ஏன் இவ்வளோ லேட்டா வரீங்க சார்? டிஃபன் சூடு ஆறிடுச்சுன்னா? அது எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. நீங்க போய் உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். அப்பா அப்பா இந்தாங்க கேமரா. இந்த புது வீட்ல என்ன நிறைய போட்டோ எடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ப்ளீஸ். சரி, உங்க மம்மி வரட்டும், இரு, எல்லாரும் ஒண்ணா எடுத்துக்கலாம். அப்பா மம்மியோட அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம் ப்ளீஸ். ஓகே ஓகே, சரி எடுக்கிறேன். பேட்டரி சார்ஜ்ல இருக்கா? எஸ் பா. எதுக்கும் நான் செக் பண்ணிக்கிறேன். ம். சாரி. சரி, நீ போய் அங்க போய் நில்லு போ. ஸ்மைல். குட். அடுத்தது நீ இங்க இங்க வந்து உட்காரு. சீக்கிரம் சீக்கிரம். நல்ல போஸ் கொடு. எல்லாம் எரிஞ்சு போயிடும், எல்லாம் எரிஞ்சு போயிடும், சாம்பல் தான் மிஞ்சும். இல்லம்மா, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ம், நீங்கெல்லாம் இங்க புதுசா வந்திருக்கீங்களா? எல்லாம் எரிஞ்சு போயிடும், எல்லாம் எரிஞ்சு போயிடும், சாம்பல் தான் மிஞ்சும். எல்லாம் எரிஞ்சு போயிடும், வேண்டாம்மா, எல்லாம் எரிஞ்சு போயிடும். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு மற்ற குழந்தைங்கள மாதிரி புத்திசாலி இல்லை. அவ ஏதோ பழங்கால பங்களா பத்திய கதையை கேட்டுட்டு ரொம்ப பயந்து போயிருக்கா. என்ன கதை? எங்க பங்களா என்ன பழசாவா தெரியுது? இல்ல இல்ல, நான் உங்க பங்களா பத்தி சொல்லல. நான் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இருந்த பங்களா பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது? அந்த பழைய பங்களால வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரி தனக்கு தானே நெருப்ப வச்சுக்கிட்டா. எல்லாம் எரிஞ்சு போயிடும், எல்லாம் எரிஞ்சு போயிடும், சாம்பல் வேண்டாம்மா, தான் மிஞ்சும், சாம்பல் வேண்டாம். தான் மிஞ்சும். எல்லாம் எரிஞ்சு போயிடும், எல்லாம் எரிஞ்சு வேண்டாம்மா. போயிடும், சாம்பல் தான் மிஞ்சும். ஒண்ணும் இல்லம்மா, வா. ராத்திரி துடைக்க வேண்டிய அவசியமே இல்ல, காலையில செஞ்சுக்கோ. போ. அட, நான் தான் சொன்னேன்ல, காலையில பண்ணிக்கோ. என்னாச்சு? நான் சுத்தம் பண்ணிடுறேன். தீபா, உன்னோட மெயின் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா மேடம் என்கிட்ட சொல்லுங்க. நாளைக்கு ஃபுல்லா நான் வீட்டில் தான் இருப்பேன். ஓகே? ஆக்சுவலா நீ நல்ல மெய்டை தான் சூஸ் பண்ணியிருக்க. ரொம்ப ஹாட் பேபா இருக்கு.
வெரி ஃபன்னி. இல்ல 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 ஐ மீன் உன்னை விட ஹாட் இல்ல. ஐ எம் ஜஸ்ட் கிடிங். ஏதாவது எரியுதா? ஏதோ எரியுற ஸ்மெல் வரல? இல்லையே. இல்ல, ஏதோ எரியுற வாசனை வருது. இல்லையே. ஸ்மெல் வருது, ஏதோ எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. உன்னை விட்டு பிரிஞ்சதுனால என்னோட இதயம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது அதோட ஸ்மெல். விக்ரம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். தீபா, நாம 2 பேரும் பழையபடி ஒன்னா வாழ ஆரம்பிக்காத வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே சரிப்பட்டு வராது. Damn it. இன்னும் தூங்கலையா? தனியா தூக்கம் வராது சார். ஏன்னா இந்த வயசு அந்த மாதிரி. நான் வேணும்னா உங்களுக்கு தலையை பிடிச்சு விடட்டுமா? இல்ல இல்ல. உங்களுக்கு எதமா இருக்கும்? எனக்கும் தான். லைட் ஏன் அணைஞ்சிருச்சு? அம்மா, அப்பா, அம்மா. இருப்பா, நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. கேண்டில்ஸ் எங்க வச்சிருக்கா? நீயா? நீயா? சார், உங்க பையன் ரொம்ப பயந்து போயிட்டான். நீங்க அவன் கூட போயிருங்க. நெருப்ப நான் எடுத்துக்கிட்டு வரேன். சரி.
நீ நீ பெட்ரூம்ல என்ன பண்ற? போய் தூங்கு. அப்பா நெருப்பு காப்பாத்துங்க விக்ரம் காப்பாத்துங்க நெருப்பு விக்ரம் 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 காப்பாத்துங்க அம்மா பெனாயில் காலி ஆயிடுச்சு. அம்மா பெனாயில் காலி ஆயிடுச்சு. பெனாயில் காலி ஆயிடுச்சுமா. ஷட் அப் இங்க இருந்து போ. ஸ்டூபிட். ஸ்டூபிட். பார்த்து பத்திரம். உங்களுக்கு அடிபட்டுச்சாமா? ஆமா விக்ரம், நான் அவளை வேலையை விட்டு அனுப்ப போறேன். எனக்கு அவளை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏனே தெரியல, அவ என்ன பாக்குறது ஏதோ மாதிரி இருக்கு. தீபா, முதல்ல வேற வேலைக்காரிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளை அனுப்பிடு. இல்ல விக்ரம், இந்த முறை நீங்க தான் எனக்கு வேலைக்காரியை தேடி கொடுக்கணும். ஓகே, நான் வேலைக்காரியை தேடி கொடுக்கறேன். ஆனா அது வரைக்கும் அவளை வெச்சுக்கோ. அப்படியா? அந்த பாய் நினைச்சு ரொம்ப கவலைப்படுற போல இருக்கு. ஓ கம் ஆன் தீபா, நான் உனக்காக தான் சொல்றேயா. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். ஓகே, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். தீபா, தீபா என்னாச்சு? ஹலோ ஹலோ. உன் கவனம்லாம் எங்க இருக்கு? நேத்து நீ பண்ண வேலைனாலதான் வீட்டுல தீ பிடிச்சது. இன்னைக்கு உன் விரலை வெட்டிக்கிட்ட. நான் என் வேலையை பாக்குறதா இல்ல உன்னை கவனிக்கிறதா? ஐ ஸ்வேர் விக்ரம், நான் அந்த ஸ்கிரீனை ஸ்கிரீன் தானா வந்து நெருப்புல பட்டிருக்கோம். கதவும் தானா மூடி இருக்கும் இல்ல? தீபா ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங் நான்சென்ஸ். ஓகே, நல்ல வேலை அந்த பொண்ணை நீ இன்னும் வேலையை விட்டு அனுப்பல. இல்லைன்னா பசியோட படுத்திருக்கணும். சார், சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். ஒரு நிமிஷம். பொண்ணா? நீங்க ஏன் எடுத்துட்டு வந்தீங்க சார்? நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல பரவாயில்ல.
புருஷனை இழுத்துட்டு போயிடுவா, நீ தனியாயிடுவ. அழ போற. அவ உன் புருஷனை இழுத்துட்டு போயிடுவா, நீ தனியாக போற. நல்லா அழ போற. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுமா. புருஷனை இழுத்துட்டு போயிடுவா, நீ தனியாக போற. நல்லா அழ போற. வேண்டாம்மா. அந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா. தனியாக போற. நல்லா அழ போற. அவ உன் வேண்டாம்மா. புருஷனை இழுத்துட்டு போயிடுவா, அமைதியா நீ இரு. தனியாக போற. நல்லா சொல்றேன்ல, அழ போற. அமைதியா இரு. அவ உன் புருஷனை இழுத்துட்டு போயிடுவா, நீ தனியாக போற. வேண்டாம்மா, நல்லா அமைதியா அழ இரு. போற. அவ உன் அந்த மாதிரிலாம் புருஷனை சொல்லக்கூடாது. இழுத்துட்டு போயிடுவா, நீ உங்க தனியாக பொண்ணு போற. இப்ப சொல்லிட்டு இருக்கிறது அந்த கதைய பத்தி தானே? எனக்கு அந்த முழு கதை தெரியணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆதிவாசி பொண்ணு இங்க வேலை தேடி வந்திருந்தா. அவ இளமையா இருந்தா, ரொம்ப அழகா இருந்தா. வேலை வேணும்னு கட்டாயம் இருந்தது. அவளோட கஷ்டத்தை அந்த பழைய பங்களால இருந்த அந்த குடும்பத்துல ஒருத்தர் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. அவருடைய மனைவிக்கு அந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கர்ப்பமாயிட்டா. அந்த குடும்பம் பேர் போன குடும்பம். அந்த குடும்பத்துக்கு நல்ல மரியாதை இருந்தது. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு விஷம் கொடுத்துட்டாங்க. என்ன? ஆனா அவங்க கொடுத்த விஷம் அந்த பொண்ணை ஒன்றும் செய்யல. ஆனா அவ வயிற்றுல உள்ள குழந்தைய அது பழி வாங்கிடுச்சு. குழந்தைய இழந்துட்டோமே என்ற கவலையில அந்த பொண்ணு பைத்தியமாயிட்டா. அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதோட மறந்துட்டாங்க. தீபா தீபா தீபா, ஒரு குட் நியூஸ். இப்போதான் ப்ராப்பர்ட்டி டீலரோட ஃபோன் வந்தது. நான் காஃபி எஸ்டேட்டுக்காக செலக்ட் பண்ண இடத்துக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சிடுச்சான். கூடிய சீக்கிரமே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடும். பிசினஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். குட் நியூஸ் தானே? தீபா, என்னாச்சு? நல்லா ஏமாத்துற. என்ன? நான் இங்க இல்லாதப்போ நீ பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வரியா? ஆ? அது கூட பரவாயில்ல. நீ வெக்கமே இல்லாம அவங்கள போட்டோஸ் எடுக்கிறியா? நீ என்ன சொல்ற? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் இங்க எந்த பொண்ணையுமே கூட்டிட்டு வரலையே. ரியலி? அப்ப என்னது? உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? இந்த போட்டோல யார் இருக்கா? இது பாய். இந்த படத்துல பாய் எங்க இருக்கா? வாட் நான்சென்ஸ் தீபா, இதுல பாய் தான் இருக்கா? இவள நீதானே வேலைக்கு வச்ச? நான் ஒன்னும் இவ்வளவு வேலைக்கு வைக்கல. ஆனா இவ உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருப்பா போல இருக்கு. ஷட் அப் தீபா, நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் புரியலையா? ரியலி? அப்ப சரி, நான் இங்க இருந்து போறேன். என் கூட சுஜேஷையும் கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நான் போனதுக்கு அப்புறம் பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து போட்டோஸா எடுத்து தள்ளு. சரி போ. போய் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டா பார்த்து முதல்ல உன்னுடைய மூளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. புரிஞ்சுதா? சுஜேஷ், சுஜேஷ் எந்திரிப்பா, நம்ம இப்பவே பாட்டி வீட்டுக்கு போலாம். மம்மி தூங்க விடுங்க ப்ளீஸ். சீக்கிரமா எந்திரிப்பா, நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் ஆகணும். இல்ல நான் எங்கேயும் வரல. லிசன் தீபா, நீ போகணும்னா போ. இவனை எது கட்டாயப்படுத்துற? ஏன்னா இந்த அசிங்கமான இடத்துல என் பையனை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல. அசிங்கம் உன்னுடைய பார்வையில தான் இருக்கு தீபா, புரிஞ்சுதா? சுஜேஷ் எழுந்திரி, கிளம்பலாம் வா. மம்மி நான் எங்கேயும் வரல. சுஜேஷ் வா. தீபா ப்ளீஸ்.
எப்படி நினைச்சாலோ அப்படியே நடந்துருச்சு. உன்னோட குடும்பம் இருட்டுல தொலைஞ்சிடுச்சு. அவ எப்படி நினைச்சாலோ அப்படியே செஞ்சுட்டா. உன்னோட இல்லம்மா, குடும்பம் இருட்டுல வேண்டாம் தொலைஞ்சு போச்சு. அப்படிலாம் சொல்லாத. அவ அமைதியா எப்படி இரு. நினைச்சாலோ அப்படியே செஞ்சுட்டா. உன்னோட குடும்பம் இருட்டுல தொலைஞ்சு போச்சு. அவ வேண்டாம்மா. நினைச்சத அவ செஞ்சுட்டா. உங்க பொண்ணுக்கு எனக்கு நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களை பத்தி எப்படி தெரியுது? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இவளுக்கு எதுவும் தெரியாது. இவ பழச பத்தி நினைச்சுக்கிட்டு அத பத்தியே பேசிட்டு இருக்கா. நான் அந்த கதையோட முடிவு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. அந்த பாவத்தோட பலனை அந்த மனைவி அனுபவிச்சாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை பைத்தியமா பிறந்துச்சு. அதுக்கப்புறமா சில வருஷம் கழிச்சு அந்த ஆதிவாசி பொண்ணு திரும்ப வந்தா. எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டா. கணவன் மனைவி குழந்தையோட அவங்களும் அந்த நெருப்புல எரிஞ்சு செத்துட்டாங்க. இந்த கதையில அந்த ஆதிவாசி பொண்ணு எப்பவுமே அந்த வீட்லயே சுத்திக்கிட்டு இருந்தாளாம். தீபா என்ன விட்டுட்டு போயிட்டா. அதனால என்ன சார், நான் தான் இருக்கேன்ல. நான் உங்களையும் உங்க பையனையும் நல்லா பாத்துக்கிறேன். உங்க மனைவியோட இடத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் அவ வேற வேற உருவத்துல தென்படுவா. நல்ல வேலை நீ அந்த பொண்ணு வேலையை விட்டு அனுப்பல, இல்லைன்னா பசியோட படுத்திருக்கணும். ஆம்பளைங்களுக்கு அவ இளமையா அழகா தெரிவா. ஏன்னா அவங்க தாயாகிற கௌரவத்தை கொடுத்தாங்கல்ல, அதனாலதான். பொம்பளைங்களுக்கு கிளவையா அசிங்கமா தெரிவா. ஏன்னா அவளோட அழிவுக்கு பொம்பளைங்க தான் காரணம்னு நினைக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு சமையல்காரி கூட்டிட்டு வர முடியுமா? நானே சமைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகான மேடை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே ஹாட் பேட் மாதிரி இருக்கு. இல்ல போய் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு, நான் அவ்வளவுதான் விரும்புறேன். நீ அவ இடத்த என்னைக்குமே பிடிக்க முடியாது. நீங்க இதெல்லாம் என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல? அந்த ஆதிவாசி பொண்ணு மாதிரியே நாங்களும் அந்த கதையோட ஒரு பகுதி தான். அந்த ஆதிவாசி பொண்ணை விஷம் கொடுத்து கொல்ல முயற்சி பண்ண பொம்பளை நான் தான். இதுதான் என்னோட பொண்ணு. அவ கொடுத்த சாபத்தினால பைத்தியமா பிறந்தா. 50 வருஷமா இன்னை வரைக்கும் அந்த ஆதிவாசி பொண்ணு அவளுக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்குறதுக்காக இந்த வீட்டுக்கு குடி வர்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனக்கு எதிரியா நினைக்கிறா. நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க சார்? அவங்க உங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள மறந்துருங்க. Shut up. போ போ ரூமுக்கு போ. போ எழுந்திரி. போன்னு சொல்றேன்ல. இடியட். தீபாவோட இடத்துக்கு யாரும் வர முடியாது. போ போ, முடிஞ்சா உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. உன்னால தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். உன்னால தான் அவங்கள காப்பாற்ற முடியும். போ, போய் உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. போ. நெருப்பு தான் அவளோட சக்தி. தண்ணி அவளோட எதிரி. பவித்திரமான தண்ணி. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. டாடி என்னை காப்பாத்துங்க. சுவேஷ். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்பா என்னை காப்பாத்துங்க. சுவேஷ். விக்ரம், தீபா டாடி தீபா என்னை சுவேஷ். காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுஜேஷ், உனக்கு ஒண்ணு ஆகாது. என் பையனுக்கு சின்ன காயம் ஏற்பட்டா கூட உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன், சொல்லிட்டேன். என் குழந்தைய விட்டுரு சுஜேஷ். டாடி, மம்மி என்னை காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு. இந்த விக்ரம் எனக்கு கிடைக்கலனா வேற யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன். தீபா இது யாரு? சுவேஷ். சுவேஷ் நான்
நெருப்பு விக்ரம் மம்மி என்ன காப்பாத்துங்க. சுஜேஷ் நெருப்பு நெருப்பு மம்மி காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க மம்மி ப்ளீஸ் காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு. நெருப்பு தீபா நெருப்பு தான் அவளோட சக்தி, தண்ணி அவளோட எதிரி, பவித்திரமான தண்ணி. தீபா எங்களை விட்டு போகாத தீபா, யாராவது காப்பாத்துங்க. தீபா நீ என்ன பண்ற? சுரேஷ் சுவேஷ் சுவேஷ் உனக்கு ஒண்ணு இல்லையே? சுரேஷ்